யாருன்னு தெரியல, எவமுன்னு தெரியல, அவன் என்ன செய்வான்னு தெரியல, அவனுடைய சம்பாத்தியம் என்ன, தாய் தோப்பு என்ன, எதுவும் தெரியல. பேஸ்புக்ல மலர்ந்த காதல், இன்ஸ்டாகிராம்ல மலர்ந்த காதல், வாட்ஸ்அப்ல மலர்ந்த காதல், பிள்ளையை வச்சு வாழ்வானா கொலை செய்வானான்னு தெரியல. ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய நிலை குறித்து கதறுகின்றாள், அழுகின்றாள். வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தாயினுடைய உள்ளத்தை பார்த்தீர்களா? ஒரு தாயினுடைய பாசத்தை பார்த்தீர்களா? ஒரு தாயினுடைய சிந்தனையை பார்த்தீர்களா? நீ இப்ப அழுவுறீங்களே அல்லாஹ் அல்லாஹ்னு. இந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வை எப்படி புரிய வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இருந்தால், நீங்களே அவனை திருமணம் செய்ய சொன்னாலும் அவள் புறக்கணிப்பாள. நீ சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியா சொன்னியா? சொல்லலமா. தௌஹீதை சொல்லல, ஏகத்துவத்தை சொல்லல, நபியை பத்தி சொல்லல, குர்ஆனை பத்தி சொல்லல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் நரகத்திற்கு செல்வாய் என்பதை பற்றி சொல்லல. சொல்ல வேண்டிய வயசுல, சொல்ல வேண்டிய நேரத்தில், உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் நேரத்தில், நீங்க சொன்னா கேட்கக்கூடிய பருவத்தில் பெற்றோர்கள் தவறிழைத்தார்கள். பெற்றோர்கள் சொல்ல வேண்டியதை மறுத்தார்கள், சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை. அதனுடைய விளைவு அந்த தாய் அழுகின்றாள், அந்த தாய் கதறுகின்றாள், அந்த தாய் தன் குழந்தையை நினைத்து வருந்துகின்றாள். நான் கேட்கிறேன், உங்கள் குழந்தையை நினைத்து வருந்துவதற்கு இதல்ல நேரம். அன்பார்ந்த பெற்றோர்களை நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பெற்றோர்களும் பொறுப்பாளர்களே. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. தாய்மார்களாக உட்கார்ந்துருக்கிறீங்க. நிறைய தாய்மார்களாக ஆகக்கூடிய, திருமணம் ஆகாத, இனி திருமணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே, இஸ்லாம் என்பது ஏதோ சில விஷயங்களை மட்டும் நமக்கு கூறிவிட்டு தன் மனோ இச்சைப்படி வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்ற திட்டங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கவில்லை. எல்லா விஷயத்துக்கும் ஒரு வழிமுறைகளை காட்டி கொடுத்திருக்கிறது. எல்லா வணக்கங்களுக்கும், எல்லா செயல்களுக்கும் ஒரு ஒழுங்குகளை காட்டி கொடுத்திருக்கிறது. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற செய்தியையும் நாம் திருமறை குர்ஆனிலிருந்தும் நபிமொழிகளிலிருந்தும் எண்ணற்ற செய்திகளாக பார்க்கிறோம். ஆனால் என்ன இந்த சமுதாயத்தில் ஒரு துரதிர்ஷ்டம் என்று சொன்னால், தான் படிக்கக்கூடிய அல்லது தனக்கு சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆனிலிருந்தோ நபிமொழிகளிலிருந்தோ ஏற்படக்கூடிய அறிவுரைகளை தாய்மார்களும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விடுவதின் காரணமாகத்தான் முன்பு நடந்த நிகழ்ச்சியில் வீடியோ கிளிப்புகளாக போட்டு காமித்தார்களே, பெண் பிள்ளைகளுடைய அவல நிலைகள், ஆண் பிள்ளைகளுடைய அவல நிலைகள், பெண்களை பெற்ற தாய்மார்கள் எப்படியெல்லாம் கதறி அழுகின்றார்கள். தன்னுடைய பிள்ளை மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அவர்களோ அழுகின்றார்கள். ஆனால் மார்க்கம் தெரியாத பிள்ளைகளோ அந்த தாய்ப்பாசத்தை துச்சமாக மதித்துவிட்டு யாருடனோ ஓடி செல்லக்கூடிய அவல நிலைகளுக்கெல்லாம் காரணம், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்க்கவில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய கருத்துக்களை முறையாக நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை, மார்க்க அடிப்படையிலே பிள்ளைகளை வார்த்தெடுக்கவில்லை. ஒரு சமுதாயம் தன்னுடைய பிள்ளைக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே எந்த கருத்துக்களை ஆழமாக திணிக்க வேண்டுமோ அதில் அவர்கள் ஒருபோதும் சரியாக நடக்கவில்லை. அதனுடைய விளைவாகத்தான் மேட்டுப்பாளைய நிகழ்ச்சியை பார்த்தோம், பன்ருட்டியில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், சென்னையில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். இதுபோல எண்ணற்ற நிகழ்ச்சி நாம் பார்க்காமலும் இருக்கிறோம். காட்டிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு சாம்பிள் தான். அன்றாடம் நீங்கள் முகநூலை துறந்து பார்த்தாலே இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கைகளை சீரழிக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை மட்டுமல்ல, வருத்தத்துக்குரிய நிலையில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றுவிட்டால் போதுமா? பிள்ளைகள் மீது பாசம் காட்டி விட்டால் போதுமா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டால் போதுமா? பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி விட்டால் போதுமா? பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எதை சொல்லி வளர்க்க வேண்டும், யாருடைய அறிவுரைகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் எப்படி பொறுப்பாளியாக இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இந்த சமுதாயத்தில் அறியாத பெற்றோர்களாக, பிள்ளையினுடைய தவறுக்கு முதல்ல பெற்றோர்களைத்தான் குறை சொல்ல வேண்டும். ஒரு பிள்ளை தவறு செய்கிறது என்றால் அந்த குழந்தை தானாகவோ தவறு செய்கிறது? அந்த குழந்தை பிறக்கும் போதேவா தவறோடு பிறக்கிறது? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகின்றார்களே, ஒரு விலங்கு எப்படி தன்னுடைய குட்டியை முழு விலங்காக ஈன்றெடுக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பிள்ளையை
இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பெற்றெடுக்கின்றார். ஆனால் அந்த பெற்றோர்கள் வளர்க்கும் விதத்தில் தான் அவர் ஒரு யகூதியாகவோ, ஒரு நஸ்ரானியாகவோ, ஒரு நெருப்பு வணங்கியாகவோ, ஒரு இணை வைப்பாளனாகவோ மாற்றப்படுகிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்களே. அப்பொழுது தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும், என் பிள்ளை தவறான வழிக்கு செல்லுகிறான் அல்லது செல்லுகிறார் என்றால் யார் பொறுப்பு? நான் வளர்த்த வளர்ப்பு பொறுப்பு அல்லவா? நாம் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களின் காரணமாக அவர்கள் செல்லுவதற்கு நாம் பொறுப்பு அல்லவா? அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை, ரசூலை பற்றி தெரியவில்லை, திருமறை குர்ஆனை பற்றி தெரியவில்லை, இந்த மார்க்கத்திற்காக எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, எதை பற்றியும் தெரியாத காரணம் என்ன? பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்க்கல, பிள்ளைகளுக்கு அப்படி நீங்கள் சொல்லல, பிள்ளைகளை நீங்கள் அப்படி உருவாக்கல. பிள்ளைகளை அப்படி நீங்கள் உருவாக்காததன் விளைவுதான் அந்த வீடியோல பாத்தீங்களே, விஜய் அண்ணா யார் சொல்றா? இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த ஒரு சகோதரி சொல்லுகிறாளே, அவள் மீது இல்லை எனக்கு கோபம், அவள் அருகில் அவர் தாய் நிற்கின்றாரே அவர் மீது தான் நாங்கள் கோபப்படுகின்றோம். உனக்கு அல்லாஹ் பிள்ளையை தந்தானே, பிள்ளையை அருளாக தந்தானே, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஒரு தாயாக அங்கீகரித்தானே, இந்த சமூகத்திலே நீ தாயாக போற்றப்பட்டாயே, இந்த நியமத்துக்காக நீ நாளைக்கு மறுமையிலே விசாரிக்கப்பட மாட்டாயா? பிள்ளை தந்தான சும்மாவா? சும்மா இல்ல பிள்ளை தந்துருவானா? பிள்ளை என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் அருள்களில் பிள்ளை செல்வம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? கேள்வி கேட்பாம்லாங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் குழந்தைகள் குறித்து கேட்பான்ல, எல்லா பாக்கியங்கள் எல்லா நியமத்தில் குறித்து அல்லாஹ் கேட்பான். திருமறை குர்ஆன் அதைத்தான் சொல்லி காட்டுறது. சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம். நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகள் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உனக்கு பிள்ளை என்பது அருட்கொடை என்ற இன்னைக்கு விஜயோடு நிற்கிறாளே, இன்னைக்கு மது குடித்து கொண்டு ரோட்ல திரிகிறாளே என் சகோதரி, இந்த அருள்கொடையை நீ நாசமாக்கினீர்களே. இந்த பிள்ளைக்கு நீங்கள் மதுவை பற்றி சொல்லலையே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் அந்நிய ஆண்களை பற்றி சொல்லலையே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் கற்பை பற்றி சொல்லலையே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் இஸ்லாமிய ஒழுங்கை பற்றி சொல்லலையே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கலையே, இந்த பிள்ளைக்கு இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்காத விளைவு இந்த பிள்ளைகள் வழி தவறுகின்றார்களே, இந்த பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகுகின்றார்களே, இந்த பிள்ளைகள் மாற்றானோடு ஓடி செல்கின்றார்களே, இந்த பிள்ளைகள் தன்னுடைய மார்க்கத்தை துறக்கின்றார்களே, இவைகள் குறித்து நாளைக்கு தாய்மார்கள் விசாரிக்கப்படுவார்கள், தந்தைமார்கள் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் யாரையும் விட மாட்டான். சும்மா நீ கேட்டவன தந்த நினைச்சுக்கிட்டியா? கேட்டில, அழுதியில, தொழுதியில, திருமணமாகி 4 வருஷம் புள்ள இல்லைன்னு ஒண்ணு, எத்தனை தகஜத்துல என்னை வந்து தொடர்பு கொண்ட, எத்தனை நோன்பு நோற்ற, எத்தனை தான தர்மம் செஞ்சுட்டு வந்து கேட்டியே, கையேந்தினியே, எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளைய கொடு, ஊரெல்லாம் என்ன மலடின்னு பேசுறாங்க, நான் பிள்ளை பெறாத பாக்கியம் இல்லாமல் மரணித்து விட கூடாது என்று கையேந்தினில உன்னுடைய பிரார்த்தனை நான் அங்கீகரிச்சனே, உன்னுடைய பிரார்த்தனை ஏற்று உனக்கு பிள்ளைய தந்தனே, அருள்கொடையாக பாக்கியமாக தந்தேனே, அந்த பிள்ளையை நீ சரியாக வளர்த்தாயா? அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று இந்த சமுதாயம் எண்ணிக்கொண்டிருந்தால் நாளைக்கு மறுமையிலே கை சேதப்படுவார்கள் சகோதரிகளே. நாம் அதைத்தான் சொல்றோம். பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு, பிள்ளைகள் தரிகட்டு போவதற்கு, பிள்ளைகள் மார்க்கம் தெரியாமல் போவதற்கு, பிள்ளைகள் உள்ளத்திலே பல கெட்ட விஷயங்கள் புகுந்து விடுவதற்கு பெற்றோர்கள் தான் முதல் முழு காரணம். சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அது எங்கே இருக்கும், ஆனா பொதுவாக பெரும்பாலும் யார் காரணம்? நபிகள் அதான் சொன்னாங்க, எந்த குழந்தை தப்பா பிறக்கலையே, எந்த குழந்தையும் வேறொரு இடத்துல பிறக்கலையே, எல்லா குழந்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தானே பிறக்கிறது. அதை குடிகாரனாக நீங்கள் மாற்றுகின்றீர்கள், அதை ஒரு திருடனாக நீங்கள் மாற்றுகின்றீர்கள், அதை ஒரு கற்பு நெறி பேணாதவளாக நீங்கள் மாற்றுகின்றீர்கள். பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஒழுங்குகளை சொல்லவில்லை, பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய குர்ஆன் வசனங்களை கற்றுக் கொடுக்கவில்லை, குழந்தை மதரசாவுக்கு சென்று பாடம் படிக்க வேண்டிய நிலையிலே அவர்களை நீங்கள் மதரசாவுக்கு அனுப்பவில்லை. சும்மா நினைச்சீங்களா? பிள்ளை இன்னைக்கு பெற்றுட்டோமே 1 2 3 4, இன்னைக்கு மார்த்தட்டிக்கு அலைகிறோமே,
என்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, என்னுடைய பிள்ளைகளை பார்த்தியா? அழகான பிள்ளைங்க, ஆள் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க, ஆஜானுபாஜான தோற்றம், பெருமை அடிக்கீங்கள்ல. பிள்ளைகளை குறித்து பெருமை அடிக்கின்றீங்க, சந்தோஷப்படுகின்றீர்கள், மகிழ்ச்சி அடைகின்றீர்கள், தவறில்லை. எல்லாருக்கும் பிள்ளை என்பது வேணும். பிள்ளை இல்லாம யார் இந்த உலகத்துல வாழ்வதை விரும்ப மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொன்னா அவன் குறைவுடையவனாகத்தான் பார்க்கப்படுவான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏனைய எல்லா செல்வங்களிலும் எவ்வளவு பெரிய கார் இருக்கா ரெண்டாவது, பணம் இருக்கா ரெண்டாவது, தோட்டம் துறவு இருக்கா ரெண்டாவது, ஆட்சி அதிகாரம் இருக்கா ரெண்டாவது, பிள்ளை பாக்கியத்திற்கு முன்பாக இவைகள் எல்லாம் இரண்டாம் பட்சம் தான். கேளுங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான், பிள்ளை இல்லை, பணம் வேண்டுமா பிள்ளை வேண்டுமா, பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்லுவான். மிகப்பெரிய ஆட்சியாளனாக இருக்கான், பிள்ளை வேண்டுமா பணம் வேண்டுமா, பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்லுவான். பிள்ளை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ ஆசைப்பட மாட்டான். சிலருக்கு அல்லாஹ் பிள்ளையை நாடவில்லை, அதனால் அவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் அல்ல. அல்லாஹ்விற்காக பொறுமை செய்தால் மறுமையிலே அவர்கள் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். பிள்ளை விஷயத்துல நாம மட்டுமல்லங்க, நபிமார்களே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. குழந்தைகள்னா எவ்வளவு பெரிய பாக்கியோ, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், குழந்தைகள் மீது எப்படி எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், குழந்தை இல்லை என்று சொன்னால் அதன் மீது எப்படி கவலை இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல நாம அல்லாஹ்ட்ட கேட்டு எடுத்ததெல்லாம் கேட்போம், பார்த்ததெல்லாம் கேட்போம். நாம அல்லாஹ்ட்ட கேட்கற தப்பு இல்லை, கேளுங்க. ஆனா நம்மள மாதிரி நபிமார்கள் கேட்க மாட்டாங்க. கார் இல்ல, பைக் இல்ல, பங்களா இல்ல, இப்படிலாம் நபிமார்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த நபிமார்களே அல்லாஹ்விட குழந்தையை கேட்டிருக்காங்களே. நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, நமக்கும் நபிமார்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதா? இருக்கிறது. நம்மை போல நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா? உலக விஷயத்துல கேட்க மாட்டாங்க. அந்த நபிமார்கள் கூட குறிப்பாக இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள் குழந்தை பாக்கியத்தை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன, இறைவா உன் புறத்தில் இருந்து எனக்கு அழகான சாலிகான ஒரு குழந்தையை கொடு. இப்ராஹிம் நபியோட வரலாறு நம்ம படிச்சிருக்கோமே. இந்த உலகத்தை முற்றிலும் துறந்தவர்கள், இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு அழகான குழந்தையை கொடு. அப்ப குழந்தைனா எப்படி, பிள்ளைனா எவ்வளவு பாசம் உடையது, பிள்ளைகள் மீது எவ்வளவு ஆர்வம் அக்கறை உடையவர்கள்லாம் நபிமார்களே கேட்கிறாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் கேட்டாங்களா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த நேரத்திலே பிள்ளையினுடைய ஆசை குறித்து அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். வயது முதிர்ந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நாள குழந்தை இல்லை, ரொம்ப வயது முதிர்ந்த காலம். அவங்க அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அந்த செய்தி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார், அல்லாஹ்விடம் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? கால ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், இறைவா உன் புறத்தில் இருந்து எனக்கு அழகான ஒரு குழந்தையை கொடு, நல்ல ஒரு குழந்தையை கொடு, நீனே செவியுறுபவனாக இருக்கின்றாய். கேட்டாங்கல்ல. எப்ப கேட்காங்க? வயோதிக காலத்துல. ஜக்கரியாவுடைய மனைவி பேசுகிறார், இனி எனக்கு குழந்தையா, எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, எனக்கு நானும் மலடியாக இருக்கிறேனே. அவங்க சொல்ற அந்த காலத்துல கேட்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அல்லாஹ் கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறினா. எப்படி நற்செய்தி கூறினான் தெரியுமா? ஜக்கரியாவே, யஹியா என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தை உனக்கு பிறக்கும், அவர் நபியாகவும் இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவ குழந்தைன்னு சொன்னா, பிள்ளைகள் சொன்னா, அது இல்லாம யாருமே வாழ ஆசைப்பட மாட்டோம். அது இல்லை என்றால் அதை ஒரு மிகப்பெரிய குறையாக எல்லோரும் பார்ப்போம். அந்த பாக்கியம், அந்த அருள், அப்படி அல்லாஹ்விடம் வந்து கிடைக்கப்பட்ட குழந்தைகள், அதை நாம் எப்படி கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும்?
ஒழுக்க சீலர்களாக வளர்க்கணும், மார்க்கத்தை போதித்து வளர்க்கணும், மார்க்க செய்திகளை எடுத்து சொல்லி வளர்க்கணும், கொள்கை உறுதிமிக்கவர்களாக வளர்க்கணும், நாளைக்கு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக வளர்க்கணும். இப்படி நீங்க சமுதாயம் வளர்க்குதா? நாம வளர்க்கிறோமா? பிள்ளைகளுக்கு சொல்றோம். அதான கேள்வி. பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள்னா எப்படி பொறுப்பாளர்கள்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. எல்லாரும் பொறுப்பாளர் தான். ஒரு கணவன் மனைவிக்கு பொறுப்பாளர், ஒரு மனைவி கணவனுக்கு பொறுப்பாளர், ஒரு ஆட்சி தலைவன் அந்த குடிகளுக்கு பொறுப்பாளர். சொல்லிட்டு நபிகளார் சொல்றாங்க, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பொறுப்பாளர். தாய்மார்கள் என்பவங்க சாதாரணமாக கிடையாது. ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய 2 வரும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதுல முதலாவதாக யார் வார? தாய் தானே வராங்க. தாய்மார்கள் தான் பிள்ளை மீது அதிக கவனம் செலுத்த முடியும். தாய்க்கு பிள்ளை மீது நிறைய பொறுப்பு இருக்கிறது. அவருக்கு பால் குடிப்பதிலிருந்து, அவரை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதிலிருந்து, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதிலிருந்து. ஒரு தாய் என்பவர் சாதாரணமானவள? ஒரு பிள்ளைக்கான முதல் ஆசிரியர் அவருடைய தாய் தான், முதல் வழிகாட்டி அவருடைய தாய் தான், முதல் போதனையாளர் அவருடைய தாய் தான், முதல் சொல்லிக் கொடுப்பவர் ஒரு தாய் தான். தாயிடம் இருந்தே பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அம்மான்னு தாய் தானே சொல்லிக் கொடுக்குற, அத்தான்னு தாய் தானே சொல்லிக் கொடுக்குற, தாயோட தானே குழந்தை இருக்கிறது. என்னதான் தாயும் தந்தையும் இருந்தாலும் தந்தையை விட அதிகமாக நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் தானே. அந்த தாய்மார்கள் தான் பிள்ளைகளை எப்படி வளர்க்காங்க தெரியுமா? வெக்கத்தை ஊட்டாம, மானத்தை ஊட்டாம, அந்நிய ஆண்களை பற்றிய செய்திகளை கற்றுக் கொடுக்காம, தன்னுடைய மகளை தானே அலங்கரித்து அந்நிய ஆண்கள் முன்பாக டிக்கா டான்ஸ் ஆடுவதற்கு அனுமதிக்கின்றாலே, இந்த தாயை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சும்மா விடுவானா? இந்த உலகத்தை நீங்க என்ன வேணாலும் சொல்லிடலாம். இந்த உலகத்துல உங்க குழந்தை, உங்க பிள்ளை டிவியில அந்த நிகழ்ச்சிகளில், அந்த சூப்பர் சிங்கர்ல அழகழகாக சோடிச்சு அலங்கரித்து சேரல்ல யார் செய்யறா? அந்த பிள்ளை குழந்தை பிறக்கும் போது தெரியுமா? தெரியாது. தாய் தான் கற்றுக் கொடுக்கின்றாள், தாய் தான் அவளை ஆசையை ஊட்டுகின்றாள், தாய் தான் அதை அனுமதிக்கின்றாள். பார்க்கிறோம் சமுதாய பெண்கள், நம்ம சமுதாய பெண்கள் டிவி நிகழ்ச்சியில பர்தாவோட வர்றாங்க. எப்பேற்பட்ட வழிகேட்டை நோக்கி, எப்பேற்பட்ட சமுதாய சீர்கோட்டை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை இந்த தாய்மார்கள் புரிய வேண்டாமா? பெற்றோர்கள் புரிய வேண்டாமா? பிள்ளை மீதான பாசத்தின் காரணமாக, பிள்ளையின் மீதான ஆசையின் காரணமாக பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இந்த பெற்றோர்கள் இருப்பதன் விளைவாகத்தானே பெற்ற பிள்ளையை கண்ணு முன்பாக ஒரு ரவுடி வெட்டி கொல்லுகிறான், தடுக்க முடியாமல் இருக்கின்றாயே. நீங்க அனுமதிச்சீங்க, செல்போன் அனுமதிச்சீங்க, வாட்ஸ்அப் அனுமதிச்சீங்க, பேஸ்புக் அனுமதிச்சீங்க, அலங்கரித்து ஊர் சுத்துவதை அனுமதிச்சீங்க, டிவியில எல்லாரும் ஒன்னா இருந்த நிகழ்ச்சியை பார்த்து கூத்தும் கும்மாளத்தையும் அனுமதிச்சீங்க. அந்நிய ஆணை பற்றிய எந்த சிந்தனை எடுத்து சொல்லல. காதல் மலர்ந்தது, கடைசியில கசந்தது. பெத்த பிள்ளைய ஒரு ரவுடியிடம் பறி கொடுத்து விட்டு கொலைகாரனாக அவன் செயலுக்கு சென்றுட்டா, இவ பிள்ளைய பறி கொடுத்தவள அழுகிறாளே, என்ன புண்ணியம்? கேட்கிற ஒரு பெண் கற்புக்கு முன்மாதிரியாக இஸ்லாமிய பெண்கள் நிற்க வேண்டாமா? இந்த பெண்ணுக்கு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லி இருந்தால், இந்த பெண்ணுக்கு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை எடுத்து கூறியிருந்தால், திருமறை குர்ஆன் எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக பார்க்கிறது, முன்மாதிரியாக பேசுகிறது. திருமறை குர்ஆன் பேசும்போது அழகாக சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கான முன்மாதிரி யாரு? இம்ராத் ஃபிரௌன், ஒன்னு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, இன்னொன்னு யாரு? இம்ரானுடைய மகள் மரியம் என்று பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் திருமறை குர்ஆன் முன்மாதிரியாக சொல்லுகிறது?
அவர் தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். மரியம் கற்பொழுக்கம் உள்ளவராக வாழ்ந்து காட்டினார். அகில உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி இந்த மரியம் தான். மரியம் எப்படி தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டாரோ அதுபோல நீங்களும் காத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் அழகாக உத்தரவிடுகின்றது. அந்த கற்பின் மீது அக்கறை கொண்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து சொல்லி இருந்தால், இந்த பெண் மது குடித்துவிட்டு சாலையில் டான்ஸ் ஆடுவாளா? பப்புகளுக்கு சென்று அந்நிய ஆண்களோடு கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆபாச நடனம் ஆடுவாளா? என்ன காரணம்? தாய் சொல்லல, தாய் பறிச்சு கொடுக்கல. தாய் அவள் செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளையும் அங்கீகரித்தா. என் பிள்ளை பத்தியா எவ்வளவு நாகரீகமாக, எவ்வளவு அழகாக ஆண் நண்பர்களோடு, ஆணு பெண்ணுக்கு நண்பராம். எப்படி முடியும்? திருமறை குர்ஆன் அழகாக பேசுகிறது. பெண்கள் எப்படி ஆண்களிடம் பேச வேண்டும். நீங்கள் ஒரு அந்நிய ஆண்களிடம் பேச நேர்ந்தால் அவர்களிடம் குழைந்து பேசாதீர்கள், கடுகடுப்போடே பேசுங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் நோய் இருக்காது, அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கும். அவர்களை உங்களை அவர்களாக அணுகுவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு ஆணிடம் பேச நேர்ந்தா கூட பால்கார வரானா, வீட்டில் டிவிக்கார வரானா, கேஸ் சிலிண்டர்கார வரானா, பேசத்தான் வேணும், அவசியம்தான். பேசக்கூடாது இல்லை சட்டம் என்று குர்ஆன் என்ன சொல்லுது? குழைந்து பேசாத, சிரிச்சு பேசாத, இடம் கொடுக்கிற மாதிரி பேசாத. போனியா காய்கறிக்காரண்ட போறியா, காய்கறி எவ்வளவு? பால்காரண்ட போனியா, பால் எவ்வளவு? கேஸ் சிலிண்டர் வந்திருக்கா, கேஸ் எப்ப வந்தது? கடினமாக பேசு, கண்டிப்போட பேசு. அவன் உன்னை கண்டால், உன் வார்த்தையை கண்டால் உங்களை அணுக முடியாது என்ற நினைப்பு அவனுக்கு வரும் விதமாக பேசு. இப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய தாய் சொல்லுகிறாள். என் பிள்ளையை பார்த்தியா? நண்பர்களோடு எப்படி ஜாலியா காலேஜில், டியூஷன் சென்டர்ல, பீச்ல. வெக்கமா இல்லையா? நீ ஒரு இஸ்லாமியர் தானே? இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி வாழ வேண்டுமோ, எப்படி ஒழுக்கங்களை கற்றுப்பட வேண்டும் கொடுக்கலையே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரூம்ல அறையில இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல ஒழுக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் சகோதரிகளே. ஒழுக்கம் என்றால் இது பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களுக்கு சேர்த்துதான். இஸ்லாம் இரு பாலரையும் சேர்த்து தான் பேசும், பாகுபாடெல்லாம் பார்க்காது. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ்ல நேர்ந்து விடப்பட்டவர்கள், அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவங்க. பைத்துல் முகத்தஸில் அவர்களுக்கு என்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அறைக்குள்ளே இருந்து கொண்டு உணவு உண்பார், படுப்பார், எல்லாம் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித ரூபத்திலே அன்னை மரியம் அவர்களுக்கு செய்தி சொல்வதற்காக அனுப்புகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருக்கும் அந்த வேளையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கு, மனிதனை போன்று கிடையாது. ஆனால் உலகத்திற்கு மனித ரூபத்தில் வருகின்றார்கள். மனித ரூபத்திற்கு வந்து அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே உள்ளே நுழைகிறார். தனிமையான நேரம், வேற யாரும் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, இப்பொழுது நுழைந்த ஜிப்ரீல் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த கணத்திலே, அந்த நொடியிலே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறு என்று தன்னுடைய பெண்மையை நிரூபித்தார்களே, அவர்கள் அல்லவா முன்மாதிரி. ஒரு பெண் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு அந்நிய ஆணுக்கு வேலை இல்லை. ஒரு ஆண் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணுக்கு வேலை இல்லை. ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால் அங்க மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுவான். ஏன் அல்லாஹ் அவங்கள முன்மாதிரி சொல்ற? மரியம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வேலை, கற்பை காத்து கொண்டவர், ஒழுக்க சீலர், கற்புக்கு அரசி. அவர்களுடைய செய்தியை, வரலாற்றை இஸ்லாமிய சமுதாய பெண்களுக்கு சொன்னவர்கள் எத்தனை பேர்? நாம சொல்லல, சொல்லிக் கொடுக்க முன் வரல. பெற்றோர்கள் தானும் படிக்கல. முதல்ல பிள்ளைக்கு சொல்லல என்ன காரணம்? பெற்றோர்களை கூப்பிட்டு முதல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஊர்க்கதை பூரா பேசுவாங்க. எந்தெந்த சீரியல் எந்தெந்த நேரம் எப்பப்ப வரும், எந்தெந்த டிவியில போடுவான், யார் யாருக்கு ஜோடி, யார் அதுல குழந்தை உண்டாயிருக்கா, யார் குழந்தை பெற்றிருக்கிறா, எந்த புருஷன், எல்லா கதை, ஊர்க்கதை, உலக கதை எல்லாத்தையும் படித்து வந்த அந்த சமுதாயம் குர்ஆனை படிக்கலையே. குர்ஆன் சொல்லும் வரலாறுகளை படிக்கலையே. குர்ஆன் சொல்லக்கூடிய முன்மாதிரிகளை படிக்கலையே.
நேர்வழியின்பால் அழைக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய செய்திகளில் அக்கறையற்றவர்களாக இருந்து தானும் கற்காமல் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைகளை நாசம் செய்கின்றார்களே, இந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவார்கள். சும்மா அல்லாஹ் யாரையும் விட்ட மாட்டான். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் பேசுறோம், எல்லாரும் நிக்கிறோம். இன்னைக்கு கேள்வி இல்லை, கேட்பாருல்ல. ஜனநாயக நாடு, யாரு எப்படியும் கேட்கலாம். பரதா போட்டும் நடக்கலாம், போடாமலும் நடக்கலாம், லவ் பண்ணி திருமணம் பண்ணலாம், என்ன வேணா இந்த உலகத்துல செய்யலாம், இந்த நாட்டில் செய்யலாம். யாரு கேட்க போறது இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, யுத்தக்கு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாள் கடுமையான நாளுங்கிறான் அல்லாஹ். நீ அங்க வருவ, ஏன்ட்ட வருவ, என்னை சந்திக்க வருவ, நான் தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக இருப்பேன். அந்த நாளிலே யாருடைய நாவும் பேசாது, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. ஒரு தாய் பிள்ளையை கண்டு விரண்டோடுவாள், ஒரு பிள்ளை தாயை கண்டு விரண்டோடும், தலைவன் தொண்டரை கண்டு விரண்டோடுவான், தொண்டன் தலைவனை கண்டு விரண்டோடுவான். ஒருவரை ஒருவர் சந்திக்க மறுப்பார்கள். என்னுடைய நிலை என்ன, நிலை என்ன என்று மனிதர்கள் அல்லோலப்பட்டு கண்டு கிடப்பார்களே, அந்த நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்துல நான் உன்னை பிடிக்க மாட்டேன், என்னிடத்தில் வருவாய் அல்லவா, அன்னைக்கு பிடிப்பாங்க அல்லாஹ். இந்த உலகத்துல சொல்லும் போதெல்லாம் சமுதாயத்துக்கு காது ஏறல, காதுல அது ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போப்பாங்கல்ல. நாங்க சொல்லத்தான் செய்வோம், கடமை. எதுக்கு இவ்வளவு வரை கூட்டி ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், என்ன லாபம்? இதுவே ஒரு அரசியல் கட்சி மாநாடாக இருந்தா வேற வேற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுக்காக பேசுறோம், மார்க்கத்தை சொல்லணும், சொல்ல வேண்டிய நம்ம கடமை, சொல்ல வேண்டிய பொறுப்பு. சொல்லுவதை சொல்லிவிட்டோம், கேட்பவர் கேட்கட்டும், மறுப்பவர் மறுக்கட்டும். ஆனா தீர்ப்புக்குரியவனாக அல்லாஹ் இருக்கிறான் சகோதரர்களே, அல்லாஹ் இருக்கிறான். அப்படிலாம் அல்லாஹ் விட்டுறலாம் மாட்டான். யாரும் தப்பு செஞ்சாலும் சரி, பிள்ளைகளை சரியாக வளர்க்கலையா, பிள்ளைகளை வழிகேட்டில் விட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ, வறுமையில பிடிப்பான்ல, தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க எல்லாரும். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் உங்க பிள்ளைய பெற்று டாக்டர் ஆக்குறீங்களே, கலெக்டர் ஆக்குறீங்களே, பெரிய ஐபிஎஸ் ஆக்குறீங்களே, உங்க பிள்ளை அந்த உலகத்தில் ஐபிஎஸ் ஆயிட்டா, கலெக்டர் ஆயிட்டா, மறுமையில் அல்லாட்ட பேசிடுவானா? நபிமார்களே பேச முடியாது, யாரும் பேச முடியாது. நபிமார்களே தன்னுடைய நிலை என்ன என்று ஓடிக்கொண்டிருப்பார்களே. எந்த தைரியத்தில் நீங்கள் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே அவர்களை ஒழுக்க சீலர்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த நல்ல விஷயத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறியவில்லை. எல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளையினுடைய நல்ல வளர்ப்புக்கும் சரி, ஒரு குழந்தையினுடைய கெட்ட வளர்ப்புக்கும் சரி, ஒரு தாய் குடும்பம் எல்லாம் பலியாகும். இது நம்ம இங்க மட்டுமல்ல, நீங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. சூரத்துல் மரியம் 19 எத்தனை பேர் படிச்சிருப்போம்? எவ்வளவு செய்தி படிக்கிறீங்க, எவ்வளவு பேப்பர் படிக்கிறோம், எவ்வளவு நேரங்களை வீணடிக்கிறோம். திருமறை குர்ஆனை பற்றி என்னைக்காவது பெண்கள் குறித்து அல்லாஹ் பேசுறானே, ஒட்டுமொத்த உலகளுக்கும் அல்லாஹ் பெண்களை முன்மாதிரியாக காட்டுறானே, நம்மளெல்லாம் முன்மாதிரியாக வச்சிருக்கிறான். அந்த முன்மாதிரியாக 2 பெண்களை பத்தி சொல்றானே, அதுல ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த உலகிற்கு முன்மாதிரியாக காட்டுவதற்கு என்ன காரணம் என்று என்னைக்காவது பெண் சமுதாயம் சிந்திச்சிருக்கா? சிந்திக்கவே மாட்டாங்களே. அது வசனத்துல ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு நல்ல கெட்ட 2 பெற்றோர்கள் எப்படி பங்கெடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு செய்தி அறிவிக்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்யாதவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்தை கெட்டவரும் அல்ல, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், ஒழுக்கசாலியாக வாழ்ந்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பாளராக அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமித்திருந்தான். அவர்கள் இருக்க இடமோ பைத்துல் முகத்தஸ் என்ற புனித ஆலயம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்ணு அல்லாஹ் சோதிக்க நாடுறான், சோதனை கொடுக்கிறான். என்ன சோதனை தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணமாகாமலே, ஆணோடு தொடர்பில்லாமலே வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த சோதனை இதுதான். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து இணைய வேண்டும். அல்லது திருமணம் அல்லாம இன்னைக்கு லீவ் டுகெதர்லாம் நிறைய சொல்றான். அதில் நம்ம நீங்க போகல, சமுதாயம் அதை நோக்கி பயணிக்கல, பயமா இருக்குங்க வந்து தொலைச்சிருமோன்னு. இன்னைக்கு பரவலா வந்து கொண்டிருக்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லிவிங் டுகெதர்னா என்ன? திருமணம் செய்ய வேண்டாம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், தேவைப்படும் வரைக்கும் வாழ்ந்து விட்டு பிறகு பிரிந்து கொள்ளலாம். இதான் லிவிங் டுகெதர்.
கமலஹாசனும் கௌதமி வாழ்ந்தாங்களா இல்லையா? சினிமா கூத்தாடிகள், சினிமா நடிகர்கள், அவருக்கு மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சமூக பொறுப்பு கிடையாது, சமூக சிந்தனை கிடையாது. சினிமா துறையில் இருப்பவர்கள் எப்படி வேணாலும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஒரு சமூகத்தில் அது ஊடுருவ முடியுமா? அப்படி ஊடுருவினால் நலவாக இருக்குமா? அப்ப திருமணம் செய்யாமலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை சுமக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சோதனை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது, அந்த செயலை செய்வதற்கு கஷ்டமாக இருந்தது. இதனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடப்பதுதான் ஒரு நல்லடியாருக்கு அழகான ஒரு செயல். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியை ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோமே. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண், ஒரு ஆலிம்சா குடும்பம், அப்படிதான் அதான் பெரிய குடும்பம் சொல்லுவோம். தௌஹீத பேசக்கூடிய குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருமணமே ஆகலே, வயிற்றில் குழந்தையோட வந்து நிற்கிற கையில் எப்படி இருக்கும்? நாமெல்லாம் என்ன பேசுவோம்? நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஊரறிய திருமணம் நடந்து விருந்து போட்டு இன்னாருக்கு இன்னாரு நிக்காஹ் பண்ணியிருக்கின்றா பிரச்சனை இல்லை. திருமணமாகி குழந்தையோட வந்திருக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். திருமணம் ஆகாம வந்து நின்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் ஆகாமல் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அல்லாஹ்வுடைய சோதனையை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் வயிற்றிலே அல்லாஹ் ஊதினான். அது பிரகாரம் எந்த ஆணும் தீண்டாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த குழந்தையோடு தன் சமூகத்துக்கு வருகின்றார்கள், தன் சமுதாய மக்கள் மத்தியிலே வருகின்றார்கள். கையில் குழந்தையோடு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதைக் கண்ட அந்த சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டது, யா உஹ்த ஹாரூன, ஹாரூனுடைய சகோதரியே, மாகான அபூக்கி, உன்னுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை, உன்னுடைய தாயும் கெட்டவராக இருக்கவில்லை, ஆனால் நீ ஒரு கெட்ட செயலின் மூலமாக ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கின்றாயே, இது எது போன்ற நியாயம் என்று அந்த சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழித்தது. அவங்க கேள்வி நியாயம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் ஒழுக்க சீலர், அல்லாஹ்விடம் நேர்த்திக்கடன் செய்தார்கள். இறைவா, என் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையை அதை நான் பெற்றெடுத்த பிறகு அதை நான் உனக்காக நேர்த்திக்கடன் செய்து விடுவேன் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லடியார், ஒரு வணக்கசாலி. அந்த மக்கள் சொன்னா, மரியமே, உன்னுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை, உன்னுடைய தாயும் கெட்டவராக இருக்கவில்லை, உன்னுடைய சகோதரனும் கெட்டவராக இருக்கவில்லை. ஒரு கெட்ட குடும்பத்தில் பிறந்து, ஒரு மானங்கெட்ட குடும்பத்தில் பிறந்து நீ இது போன்ற ஒரு செயலை செய்திருந்தால் நாங்க யாரும் கண்டுக்கிட மாட்டோம், அது பிரச்சனையும் அல்ல. ஆனால் ஒரு ஒழுக்கசீல குடும்பத்தில் பிறந்து, ஒரு நபியினுடைய வளர்ப்பில் வளர்ந்து, புனித ஆலயத்தை இருப்பிடமாக்கி கொண்டு இது போன்று திருமணமாகாமல் ஒரு தவறான வழியிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்கின்றாயே, இது எது போன்ற செயல் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யவில்லை, அல்லாஹ் நிரூபிச்சான். ஆனா அவங்க தவறு செய்தார்கள் என்று எண்ணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் குடும்பத்தோடு சேர்த்து பேசியதில்லை. நீ நல்லா நினைச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பிற்கு தாயும் தந்தையும் எவ்வளவு பங்களிப்பாக இருக்கிறார்கள். நான் ஒழுக்கமாக இருந்தா, என் மனைவி ஒழுக்கமாக இருந்தா, நான் என் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தா என் பிள்ளைகளும் ஒழுக்கசாலிகளாக வளருவார்கள் என்பதால் நியதி. நான் கெட்டவனாக இருந்தா, என் மனைவி கெட்டவளாக இருந்தா, என் பிள்ளையை கெட்டவளாகத்தான் வளரும். அதான் சமுதாயம் சொன்னது. எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த நீ, எப்பேற்பட்ட வளர்ப்பு வளர்ந்தவர் நீ, எப்பேற்பட்ட இடத்துல இருந்தவர் நீ, நீ திருமணம் செய்யாமலே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வந்திருக்கின்றாயே, இது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை அல்லவா என்று அந்த சமுதாயம் பழி போட்ட போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொட்டி தொட்டியில் பேச வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கற்புக்கு முத்திரை பதித்தான். அந்த கற்பு சீலரை பற்றி இந்த பெண் சமுதாயம் படித்திருந்தால் இந்த நிகழை ஏற்படுமா? ஒரு தாய் பொறுக்கா போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என் குழந்தைன்னு எப்ப அழுகுறாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிள்ளை, யாருன்னு தெரியல, எவமுன்னு தெரியல, அவன் என்ன செய்வான்னு தெரியல,
அவனுடைய மதம் என்ன, சம்பாத்தியம் என்ன, தாய் தோப்பு என்ன எதுவும் தெரியல. பேஸ்புக்ல மலர்ந்த காதல், இன்ஸ்டாகிராம்ல மலர்ந்த காதல், வாட்ஸ்அப்ல மலர்ந்த காதல், பிள்ளையை வச்சு வாழ்வானா கொலை செய்வானான்னு தெரியல. ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய நிலை குறித்து கதறுகின்றாள், அழுகின்றாள். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தாயினுடைய உள்ளத்தை பார்த்தீர்களா? ஒரு தாயினுடைய பாசத்தை பார்த்தீர்களா? ஒரு தாயினுடைய சிந்தனையை பார்த்தீர்களா? இன்னொரு கோபம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? நீங்க இப்ப அழுவுறீங்களே அல்லா அல்லான்னு, இந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே அல்லாவை எப்படி புரிய வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இருந்தால், நீங்களே அவனை திருமணம் செய்ய சொன்னாலும் அவள் புறக்கணிப்பாள. நீ சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியா சொன்னியா? சொல்லலமா. தௌஹீதை சொல்லல, ஏகத்துவத்தை சொல்லல, நபியை பத்தி சொல்லல, குர்ஆனை பத்தி சொல்லல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் நரகத்திற்கு செல்வாய் என்பதை பற்றி சொல்லல. சொல்ல வேண்டிய வயசுல, சொல்ல வேண்டிய நேரத்தில், உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் நேரத்தில், நீங்க சொன்னா கேட்கக்கூடிய பருவத்தில் பெற்றோர்கள் தவறிழைத்தார்கள். பெற்றோர்கள் சொல்ல வேண்டியதை மறுத்தார்கள், சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை. அதனுடைய விளைவு அந்த தாய் அழுகின்றாள், அந்த தாய் கதறுகின்றாள், அந்த தாய் தன் குழந்தையை நினைத்து வருந்துகின்றாள். நான் கேட்கிறேன், உங்கள் குழந்தையை நினைத்து வருந்துவதற்கு இதல்ல நேரம். அன்பார்ந்த பெற்றோர்களை நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். என் பிள்ளையோ உங்க பிள்ளையோ யார் பெற்ற பிள்ளையோ ஒரு தவறான நிலையை தேர்வு செய்து விட்டால் சட்டத்தின்படி அவர்களை பிரிக்கவே முடியாது. சட்டம் மேஜரான்னு பார்க்கும். 18 வயசு கழிஞ்சிருச்சா, அவனுக்கு 21 வயசு ஆயிருச்சா, அப்படித்தானே பாக்கு. அதான் சொல்றாங்க, சட்டப்படி முடியாது. இந்த நாட்டில் அப்படித்தான் உலகத்தை சட்டம் வச்சிருக்கிறான். சட்டப்படி முடியாது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே. அநியாயமாக குத்தி கொள்றான ஒரு சகோதரிய ஆசை வார்த்தை கூறி, காதல் வார்த்தையை கூறி, நீ அப்படி வச்சிருப்ப இப்படி வச்சிருப்ப எல்லாம் சொன்னவன் தானே. கடைசி என்ன செய்தா? குத்துறானே, ரத்தக்கரை ஆக்குறானே, ரத்த வெள்ளத்திலே மிதக்கிறதே. நான் கேட்கிறேன், அந்த பெற்றோர்கள் மத்தியிலே இந்த பிள்ளைக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தியை சரியா சொன்னீங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை எடுத்து சொன்னீங்களா? ஒரு அந்நிய ஆணோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது என்ற செய்தி குர்ஆனுடைய போதனைகளை எடுத்து கூறினீர்களா? சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டோம், பேச வேண்டியதை பேச மாட்டோம், குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்க மாட்டோம், நபிமொழிகளின்பால் மக்களை அழைக்க மாட்டோம், மதரசாக்களுக்கு அனுப்ப மாட்டோம், இஸ்லாமிய கல்ச்சர்ல வளர்க்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா என் பெண் இன்னொருத்தி கூட ஓடுனா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய், எஸ்பிட்ட போய், இன்ஸ்பெக்டர்ட்ட போய், ஐயா காப்பாத்து, சாமியை காப்பாத்து. வெக்கம் இல்லை உனக்கு? எவன்டா காப்பாத்துவான்? யார் காப்பாற்ற முடியும்? ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். ஏன் காப்பாற்ற? ஈஸியா மேஜருமா. சட்டத்தால் பிரிக்க முடியாது. சட்டத்தால் அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் வாழ்வார்கள். அப்ப என் பிள்ளையோட கதி என்ன? விதிங்கிறான். கேட்கிறா, சட்டம் இப்படி இருக்குங்கிறீங்களே, அவன் நல்லவன் இல்லையே, ரவுடி பயலா இருக்கிறானே, கொலை செஞ்சிருக்கிறானே, ஜெயிலுக்கு போனவனா இருக்கிறானே, அவங்க கூட போய் என் பிள்ளை வாழ்ந்தா நாளைக்கு என் பிள்ளை என்ன செஞ்சிருவானே கேட்கிறா. அவன் சொல்றா, சேர்த்து வைக்கத்தான் சட்டம், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது, உன் பிள்ளையோட விதி. இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்றோம். அறியாத தெரியாதவர்களாக இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் டிவியில பார்க்கிறான், முகநூல்ல பார்க்கிறான். முற்போக்கு என்ற சிந்தனையில் பெற்ற பிள்ளைகளை பறிகொடுக்கிறது அந்த சமுதாயம். சகோதரர்களே, முற்போக்கு, அந்த போக்கு, இந்த போக்கு, பெண் உரிமை அப்படிலாம் பேச அழகாக பேசுறான். அவன் பிள்ளை பாதிக்கப்படுதா? சொல்லுங்க. அவன் பிள்ளை எனக்கா பாதிக்கப்படாது? ஏன்? அவர்களுக்கு தெரியும் எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை மறுக்க வேண்டும், தான் யாருக்கு, அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உன் பிள்ளைக்கு தெரியாது, பைத்தியார பிள்ளை. இவருக்கு அந்நியனை பத்தி தெரியல, அவன்கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அது என்ன பிடிச்சிருக்குன்னே தெரியலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விஷயத்தில் அழகாக சொன்னாங்க. பெண்ணை ஒரு ஆண் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் நபிகளார் சொல்லுகின்றார்கள். ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக தேர்வு செய்யப்படுகின்றாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான், திருமணம் செய்ய ஆசைப்படுறான்னு சொன்னா 4 விஷயங்களுக்காக தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு பெண். முதல் விஷயம் என்ன? லீ மாலிகா, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, ஜமாலிகா, அவருடைய அழகிற்காக. நபிகளார் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இந்த 3 விஷயத்தை நீ பார்க்காத, அவருடைய அழகை பார்க்காத, அவருடைய செல்வத்தை பார்க்காத, அவருடைய பாரம்பரியத்தை பார்க்காத, 4வது ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்தை பார். நல்லா நீங்க கேட்கணும். நபிகளார் பெண்களை பத்தி தானே சொல்லி இருக்கிறாங்க.
ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தால் 4 விஷயத்தை பார்க்கணும். 4 விஷயத்தை எப்படி பார்க்கணும்? அவட்ட பணத்தை பார்க்கக்கூடாது, குடும்பத்தை பார்க்கக்கூடாது, அழகை பார்க்கக்கூடாது, மார்க்கத்தை பார்க்கணும். ஆண்களுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க? கிடையாது. அதை அப்படியே திருப்பி போடுங்க. ஒரு பெண் ஒரு கணவனை தேர்வு செய்கின்றாள். அப்போ வாங்க, ஒரு ஆணினுடைய அழகை பார்க்காதீர்கள், ஒரு ஆணினுடைய உடல்வாகை பார்க்காதீர்கள், ஒரு ஆணினுடைய சம்பாத்தியத்தை பார்க்காதீர்கள், ஒரு ஆணினுடைய செல்வங்களை பார்க்காதீர்கள். இந்த பெண் எதை பார்க்க வேண்டும்? ஒரு ஆண்மகனுடைய தீனை பாருங்கள். இன்னைக்கு இதுதான் சமூகத்துக்கு தேவை. பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான், பாதியில விட்டுட்டு ஓடிட்டான். வரதட்சணை வாங்கும் போதே நீ கேட்டுக்கணுமா இல்லையா? பிள்ளைய பெண் கேட்டு வரவே 100 பவுன் போடுவியா, கார் தருவியா, பங்களா தருவியான்னு கேட்கான்ல, அப்பவே சுதாரிச்சிருக்கணும்ல. மார்க்கம் தெரிந்தவன் இப்படி கேட்க மாட்டானே. இவன் மடப்பயலா இருக்கானே, பிச்சைக்காரனாக இருக்கானே, பெண்ணு வீட்டில் கையேந்துகிறானே, இவனுக்கு எப்படி என் பிள்ளைய கொடுக்க முடியும்? இவனிடம் மார்க்கம் இல்லை என்று அந்த பெற்றோர்கள் நிராகரித்திருக்க வேண்டாமா? மார்க்கம் இருக்கவன் கேட்பானா? ஒழுங்கு இருக்கவன் கேட்பானா? வரதட்சணை வாங்க கூடாதானே? பெண்களுக்கு தானே மகர் கொடுக்கணும். குர்ஆன் அதான் சொல்லுது, பெண்கள் கேட்ட மகரை நீங்கள் வாரி வழங்குங்க. நீங்க அப்பவே சுதாரிக்கணும்ல. நபிகள் சொல்லிட்டாங்கல்ல, ஆண் பெண்ணை பார்த்தாலும் சரி, பெண் ஆணை பார்த்தாலும் சரி, 2 பேருக்கு சட்டம் போதுதான். தீன் இருக்கானு பாரு, மார்க்கம் இருக்கானு பாரு, தௌஹீத் இருக்கானு பாரு, ஏகத்துவம் இருக்கானு பாரு. பார்க்கல? நீங்க அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்திருந்தா அவனோட பேர்ப்பாளா? மார்க்கத்தை பார்த்திருப்பாளா இல்லையா? நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி, எப்படி அந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டது பாருங்க. ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர், அவருக்கு அழகு கிடையாது, அழகான நிறம் கிடையாது, கருத்த முகம், உதடுகள் தடித்து போயிருக்கும், செல்வம் கிடையாது, குடும்ப பாரம்பரியம் கிடையாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஜுலைபிப் என்ற நபித்தோழருக்கு மதீனாவிலே பெண் கொடுப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் தோற்றத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப பாரம்பரியத்திலும் சரி, அவர் கடை நிலையில் இருந்தால் பெண் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்தார். என் அருமை சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில், திருமறை குர்ஆன் போதிக்கக்கூடிய கருத்துக்களில் ஆழமாக நீங்கள் சிந்தியுங்கள், அதை தேர்ந்தெடுங்கள், உங்கள் வாழ்க்கை நலவாகும். ஏதோ நான் சொல்றேன் நினைக்காதீங்க, எனக்கும் சேர்த்து தான் குர்ஆன் பேசுது, எல்லாருக்கும் தான் பேசுது, எல்லா பெற்றோர்களுக்கும் தான் பேசுது. ஜுலைபிபுக்கு பெண் கொடுக்க யாரும் தயாரல்ல. என்ன காரணம்? அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை, குடும்பம் இல்லை. ஜுலைபிபுக்கு பெண் யாரும் கொடுக்க முன் வராததால் நபிகளாரே களமிறங்கி ஒரு பெண் கேட்டு ஜுலைபிபுக்காக அவருடைய பெற்றோரை அணுகுகின்றார்கள். அந்த பெண்ணுடைய பெற்றோர் நபிகளாரிடம் சென்று, ஜுலைபிபிற்கு எங்கள் மகளை கொடுக்க நாங்கள் முன்வரவில்லை. ஜுலைபிப் எந்த விதத்திலும் பொருத்தமற்றவர். ஜுலைபிபுக்கு அழகில்லை, நிறமில்லை, குணமில்லை, ஆசை அந்தஸ்து இல்லை. நபிகளாரிடம் மறுத்து கூறிவிட்டு வீட்டுக்கு சென்று கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம் பிள்ளை அவர்கள் பெற்ற பெண் குழந்தையை ஜுலைபிபுக்கு கேட்டார், கொடுக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருந்ததை நபிகளார் எந்த பெண்ணை ஜுலைபிபுக்கு கேட்டாரோ அந்த பெண் உள்ளே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த பெண் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். இன்னைக்கு Facebook காதலுக்கு ஓடுறீங்களே, செவத்த தோலை கண்டு ஓடுறாங்களே, நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் 95% சரியா இருக்கு, 5% தப்பு தானே. மார்க்கத்தை விட்டுட்டு, கொள்கையை விட்டுட்டு, தௌஹீதை விட்டுட்டு, நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையை நோக்கி, நரகத்திற்கு நிரந்தரமாக இழுத்து சொல்லக்கூடிய சூழலை நோக்கி அப்படித்தான் இன்னைக்கு காதல் வந்துச்சு. காட்சிகளை தானே பார்த்தோம். அவனுக்கு அல்லாஹ் தெரியுமா, மறுமையை தெரியுமா, ரசூலை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு. அந்த பெண் சொல்லுகின்றார் தன்னுடைய பெற்றோரிடம், ஜுலைபிபை பற்றி நன்கு செய்தி அறிந்திருக்கிறார். ஜுலைபிப் அந்த பெண்ணுக்கு உலக ரீதியாக எந்த பொருத்தமும் இல்லை. அந்த பெண் அழகான பெண்ணு. ஜுலைபிப் என்ற நபித்தோழருக்கு அழகில்லை. அந்த பெண்ணோட பெற்றோர் மறுக்கிறாங்க. என் பிள்ளை எப்படி அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும்? அந்த பெண் சொல்லுகின்றால் பெற்றோரிடம், அல்லாஹ்வுடைய தூதரை முன்வைந்து ஜுலைபிபுக்கு என்னை பெண் கேட்டு அதை மறுப்பதற்கு நீங்கள் யார்? இறை தூதர் சொன்னால் ஜுலைபிபையும் கட்டுவே, யாருடனும் வாழ்க்கை நடத்துவேன் என்று ஜுலைபிபுக்கு வாக்கப்பட்டு மனைவியாக சென்றாலே அந்த ஒழுக்க சீலர் முன்பாக ஓடி போற அந்த கழுதைகளை மாத்திர சகோதரிகள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? மார்க்கம் இஸ்லாம் பர்தாவையும் போட்டுக்கிறதா, புர்காவையும்.
என்ன இஸ்லாம்னு கேட்கிறேன். ஏதாவது வரலாறு படிச்சீங்களா, தெரிஞ்சீங்களா? சொல்லி காமிக்கிறது நோக்கம் இல்லை. மற்றவர்கள் திருந்த வேண்டும், உசாராக இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் அந்த பேச்சு நடக்க, எதுல பார்த்தாலும் நடக்க, முகநூல் தொடங்க, டிக்டாக், அது இது. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர பெண்கள், ஆண்கள் யோக்கியம் சொல்லல, அது ரெண்டாவது சப்ஜெக்ட் பேசுவோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் தானே. ஆண்களை பத்தி பேசினா 3 நாள் பேசலாம், அவ்வளவு தப்பு செய்யறான் மார்க்கம் தெரியாம. அதுக்கும் பெற்றோர் தான் காரணம். ஜுலைபீப் மணந்தார், நபிகள் நாயகத்துடைய வாக்குக்கு மதிப்பளித்தார். அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஜுலைபீப் சிறிது காலம் கழித்து போரிலே கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். இன்று அந்த பெண்ணுடைய நிலை என்ன? ஒரு ஷஹீதுடைய மனைவியாக காட்சியளிக்கப்பட்டார். நம்ம நினைக்கிறோம், என் பெண்ணிலே நான் கட்டி கொடுத்த என் பொண்டாட்டி அரசனுடைய மனைவி, பிரதமருடைய மனைவி, முதலமைச்சர், ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அவர் ஷஹீதுடைய மனைவி. சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா? சமுதாயம் உணர வேண்டாம்? சமுதாய பாடங்களை படிக்க வேண்டாம்? சமுதாயங்கள் நபித்தோழர்களையும் பார்க்க வேண்டாம்? கணவனியா தேர்வு செய்த, பேஸ்புக்ல தேர்வு செய்த, வாட்ஸ்அப்ல தேர்வு செய்த, நீ என்ன படிச்சீங்க, என்ன கற்றுக் கொடுத்தீங்க? உம்மு சுலைம் என்ற நபித்தோழியர் எத்தனையோ சொல்லலாமே. ஒரு பெண் தான் கொள்கைக்காக கணவனை விவாகரத்து செய்கின்றார், காசு பணத்துக்காக இல்லை. உம்மு சுலைமுடைய கணவர் இஸ்லாத்துக்கு வர மறுத்து விட்டார். மாலிக் என்பவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ ஏற்றுக்கொண்டு அவனை விவாகரத்து செய்வேங்க போப்பான்ட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார், சின்ன பையன், அவரு கையில வைத்துக் கொண்டு கணவனை இழந்து விட்டு கொள்கைக்காக வந்த உம்மு சுலைமை அபூதல்கா பொண்ணு கேட்கின்றார்கள், நான் கட்டிக்கிறேங்கிறாங்க. உம்மு சுலைமை என்ன சொன்னாங்க தெரியுமா அபூதல்காட்டு? அபூதல்காவே, உன்னை திருமணம் செய்வது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இரண்டாவதாக ஆனால் நீ இஸ்லாத்திற்கு வர வேண்டும். இதெல்லாம் நபித்தோழியர்களுடைய வரலாறு. அபூதல்காவுடைய செல்வத்தை பார்க்கல, அபூதல்கா நிறத்தை பார்க்கல, அபூதல்காவினுடைய மற்ற எந்த விஷயங்களையும் பார்க்கல. இஸ்லாத்துக்கு வரியா? ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாயா? என்னோட நீ பயணிக்கிறாயா? திருமணம் செய்து கொள்வோம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, தாய்மார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் போதிக்கிறது. இப்ப பெற்றோர்கள் புரியணும். 2 விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, உங்களை காத்துக்கோங்க. இன்னொன்னு யாரு? உங்கள் குடும்பத்தார் என்றால் யார்? நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகள். நீங்கள் பாலூட்டி, சீராட்டி, தாளாட்டி அழகாக வளர்த்தெடுத்தீர்களே, கல்வி கற்க அனுப்பினீர்களே, டாக்டர்களாக, என்ஜினியர்களாக பட்டம் படித்து வந்து பார்க்கின்றீர்களே. உங்கள் குழந்தைகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உலக கல்வி கற்றுக் கொடுத்ததெல்லாம் சரி, பரவாயில்லை. மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, கொள்கையை கற்றுக் கொடுத்து, தௌஹீதை கற்றுக் கொடுத்து, அவனை ஒரு முஸ்லீமாக வாழ செய்து நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன். அவனுக்கு கொள்கை வழங்காம, ஒழுக்கம் வழங்காம, அதெல்லாம அவன் எந்த டாக்டராக இருந்தேன்னு செய்ய, இன்ஜினியராக இருந்தேன்னு செய்ய, வக்கீலாக இருந்தேன்னு செய்ய. இந்த உலகத்தை எத்தனை நாள் நீங்க வாழ்ந்துருவீங்க? 60 வயசா, 70 வயசா? மரணத்தை சந்திக்கணுமே, மரணத்துக்கு அல்லாஹ்வை பார்க்கணுமே, அங்க சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பு சொல்லப்படுமே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மூமினாக மரணிக்க வேண்டுமே. நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதைத்தானே ஆழமா போதிச்சாங்க. குர்ஆன் அதான் சொல்லுது. இப்ராஹிமு, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளும் அழகாக சொன்னார்கள், யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே, இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்காக அந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி ஒருபோதும் மரணித்து விடாதீர்கள். இதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அழகான உபதேசம். ஒரு பெற்றோர் பிள்ளைகள் எப்படி சொல்லணும், என்ன உபதேசிக்கணும்? நீங்க உலகத்தை வாழ்றீங்க சரி, எப்படி வாழ்றீங்க சரி, உங்களுடைய இறுதி நாள் நீங்கள் எந்த கொள்கையில் வாழ்கின்றீர்களோ அந்த கொள்கையில் தான் மரணிக்க வேண்டுமே தவிர முஸ்லிம்களாக தவிர ஒருபோதும் மரணித்து விடாதீர்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்களே. இந்த சத்திய போதனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கின்றீர்களா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் சொல்றோம் பிள்ளைக்கு, நீ அதை படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அந்த வீடு வாங்கணும், இங்க கார், எல்லாம் சொல்லுங்க சரி. முஸ்லீமா வாழு, முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்று சொன்னீர்களா? முஸ்லீமாக மரணிக்கவில்லை என்றால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்வீர்கள் என்று சொன்னீர்களா?
முஸ்லீமாக வாழவில்லை என்றால் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை சொன்னீர்களா? சும்மல்ல பெற்றோர்னா ஏதோ திருமணம் பண்ணாங்க, ஆசைக்கு பிள்ளைய பெற்றோம், அது இஷ்டத்துக்கு வளர்ந்துச்சு, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நடக்காது. இஸ்லாமுடைய அனுமதிக்காது. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளிகள், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் குறித்து அல்லாஹ்விடம் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். ஜாக்கிரதைங்கிற அல்லாஹ். எனக்கு மார்க்கம் தெரியல, நான் எப்படி சொல்ல? மதரசாக்கு அனுப்புங்க, ஆசிரியர் வச்சிருக்காங்கல்ல, கற்றுக் கொடுக்காங்கல்ல, அதே முறையா செய்யலாம்ல. நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்ல, நமக்கு படிக்க தெரியாதானே பள்ளிக்கூடத்தை படிக்க அனுப்புறோம், நமக்கு தெரிஞ்சாம சொல்லி கொடுத்துருவோம்ல. அப்ப உலக விஷயத்தில் நமக்கு தெரியல என்பதற்காக, ஒன்றை தெரிய வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புகிறோம், பணம் கட்டுகின்றோம், அதுக்கு மருத்துவம் பார்க்கிறோம், பசு பிடிக்கிறோம், யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கிறோம், புத்தகம் வாங்கி கொடுக்கிறோம். உலகத்தில் ஒன்று உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்ச இடத்துல அனுப்புறீங்க. மார்க்கத்தை பற்றி தெரியாது, தெரிஞ்ச இடத்துல அனுப்புங்க, மதரசாக்கு அனுப்புங்க. பிள்ளைகள் அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்களே, சின்ன வயசுலேயே ஆடை ஒழுக்கம் குறித்து பேசப்பட்டார்கள். எத்தனை மதரசா நடத்துறோம், எத்தனை பெண்களுக்கான மதரசா நடத்துறோம்? நீங்களே அனுப்பணும். அதான பெற்றோருடைய கடமை, அதான பெற்றோருடைய கடமை. அதையா செய்யுங்க, அதையா செஞ்சு நன்மையை பெறுங்க. அல்லாஹ்விடம் கேள்வி தப்பித்துக் கொள்ளுங்க. அதை தாண்டி அவன் தறி கட்டு போனோம்னா நீங்கள் உங்களை அல்லாஹ் விட்டுருவான். நூஹ் நபி தன் பிள்ளைக்கு எல்லாம் சொன்னாங்க, வந்துருப்பா, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், என்னோட கப்பல்ல ஏறிரு. நூஹ் நபியினுடைய மகன் கேட்கல. அவங்களுக்கு குற்றவாளியா? அதை சொல்ல வேண்டியது சொன்னாங்க, பேச வேண்டியதை பேசினாங்க, முயற்சி செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. கடைசி நேரம் வரைக்கும் போராடினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அது சிலருக்கு அல்லாஹ் அப்படி நாடி விதிவிலக்காக ஒன்று ரெண்டு இருக்கும். பெரும்பாலும் பெற்றோர்களை வளர்ப்பதுதான் பிள்ளைகள் வளர்கின்றார்கள். மார்க்கம் தெரியாதீங்கல்ல, குரானை நான் படிக்கல, ஹதீஸை படிக்கல, நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு விளக்கம் தெரியல, ஆனால் என் பிள்ளையை நான் சரியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு பிள்ளைக்கு பெற்றோராக நான் சரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்லாஹ்விடம் கேள்வியிலும் தப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் கல்வியகங்கள் கற்றுக் கொடுப்பாங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்ப அருமை சகோதரர்களே, சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஆசைக்காக மட்டும் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில்லை, நம்முடைய அந்தஸ்துக்காக மட்டும் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில்லை, நம்முடைய கௌரவங்களுக்காக மட்டும் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில்லை. குழந்தை என்பது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அருள், ஒரு பாக்கியம், ஒரு நிஅமத். அல்லாஹ் அனைத்து நிஅமத்துகள் குறித்தும் நாளைக்கு விசாரிப்பான். அதில் குழந்தைகளை எப்படி வளர்த்தீர்கள், என்ன போதித்தீர்கள் என்பதும் செய்தியாக வரும். அதற்கு அஞ்சு கொள்ளுங்கள், அதை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் எல்லாவற்றை விட உங்க குழந்தைகள் மீது நீங்கள் அக்கறை காட்டுங்கள். இந்த உலகத்திலே உங்கள் குழந்தை அப்படி பத்த வைக்கும் பொழுது லேசா நெருப்பு கையில பட்டா துடியா துடிக்கிறது. குழந்தை அழுவதை பார்த்து எல்லா தாய்மார்களும் கண்ணீர் வடிக்கின்றீர்களே, இதே குழந்தை கொள்கை இல்லாமல் முஸ்லீமாக அல்லாமல் மரணித்து நாளைக்கு நரகத்தினுடைய முழு நெருப்புக்கு அனுப்பப்பட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி பாதிக்கும், நம்முடைய உள்ளம் எப்படி கொதிக்கும்? உலகத்தினுடைய நெருப்பை விட மறுமையினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய நெருப்பு அதிக சக்தி வாய்ந்ததாக பேசப்படுகிறது. அந்த நெருப்பின் பக்கம், அந்த நரகத்தின் பக்கம் நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் பாலூட்டி வளர்த்த பிள்ளை, நான் சீராட்டி வளர்த்த பிள்ளை, நான் கண்ணே மணியே என்று கொஞ்சிய பிள்ளை, என் தோளில் போட்டு சுமந்த பிள்ளை, என்னுடைய குழந்தைக்காக என் வாழ்வை தொலைத்தேன், என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய சம்பாத்தியத்தை தொலைத்தேன், என்னுடைய குழந்தை நல்வாழ்வுக்காக என்னுடைய மகிழ்ச்சியை தொலைத்தேன். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தொலைத்தீர்கள் அல்லவா, உங்கள் குழந்தைக்காக தொலைத்தீர்கள் அல்லவா? அந்த குழந்தை வெற்றி பெற வேண்டும், அந்த பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும், அந்த பிள்ளைகள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நேர்வழியை கற்றுக் கொடுங்கள், தௌஹீதை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை படித்துக் கொடுங்கள். ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு இஸ்லாமிய பெண் எந்த ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமிய ஆணுக்கு எது தேவை, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு எந்த மணமகன் தேவை, எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள், எல்லா விஷயங்களிலும் ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்தின் ஒரே நோக்கம் சொர்க்கமாக இருக்கட்டும், மறுமை வெற்றியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்கட்டும். அதை முன்வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நலவாழ்வுக்காக மதரசாக்களுக்கு அனுப்புங்கள், பாடசாலைகளுக்கு அனுப்புங்கள், கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்விடம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். இறைவா, என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னையும் என் பிள்ளைகளையும் நீ சொர்க்கவாதிகளாக ஆக்கியா ரஹ்மானே, சொர்க்கத்தில் கொண்டு சேரியா ரஹ்மானே. நாங்கள் உன் திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு எந்த
செயலை செய்தால் நீ புரிந்து கொள்வாயோ அந்த செயலை எங்களுக்கு காட்டிக்கொடு யா ரஹ்மானே என்று பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, தகச்சத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள், தகச்சத்தில் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் நேர் வழி காட்டுவான். அல்லாஹ் உங்கள் குழந்தைக்கு பாக்கியம் செய்வான். அல்லாஹ் உங்கள் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, தௌஹீத் குழந்தைகளாக, வெற்றி பெற குழந்தைகளாக, மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள்வான். அந்த அல்லாஹ்விடம் பாரத்தை வைத்து நம் வாழ்க்கையில் பயணிப்போம் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி பில் இஸ்லாம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.